வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, நெல்லை ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு. அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கிறேங்கிறது முதல்ல காமிக்கிறேன். 1 டம்ளர் அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊறிட்டுருக்குது. 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு, மஞ்சப்பொடி, கட்டி பெருங்காயம் 2 துண்டு, 4 பல்லு பூண்டு, விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு வெந்துட்டுருக்கு. 3/4 பதம் வெந்துருது. இப்போ என்ன காயெல்லாம் வச்சுருக்கேன்னா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அவரைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம். அதில் கத்திரிக்காய், வாழைக்காய் இருக்குது. முருங்கைக்கீரை போடணும். என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லாததுனால பாலக்கீரை வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ 2 ஸ்பூன், மல்லித்தழை, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா காயும் நம்ம வரிசையாக சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸும், மாங்காய், முருங்கைக்கீரை. இது 3 தான் மைனஸ். இது 3 இருந்தால் கூட்டாஞ்சோறு நெல்லை ஸ்பெஷல். பீன்ஸும் இல்லை, மாங்காய் இல்லை, முருங்கைக்கீரை இல்லை. அதுக்கு பதிலாக முருங்கைக்கீரைக்கு பதிலாக பாலக்கீரை போட்டேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, காய்க்கு பருப்பு எல்லாம் சேர்த்து 1 டம்ளர், மொத்தம் 4 டம்ளர் தண்ணியில் வேக வைக்கிறேன். கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். எல்லா காயும், அரிசி, பருப்பு, காய், கீரை, தேங்காய் பூ வச்சுருக்கேன். தேங்காய் பூ சொல்லலை, தேங்காய் பூவும் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஏன்னா காய் எல்லாம் இருக்குல்ல, பருப்பு, அரிசி, காய், கீரை எல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்தியான ஃபுட்டு. தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், ஊற்றுறேன். கொஞ்சம் தாளிக்கிற ஸ்டேஜில் இந்த கீரையை போட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், சாம்பார் பொடி மட்டும்தான் போட போகிறேன். தனி மிளகா பொடிலாம் எதுவும் கிடையாது. சாம்பார் பொடி மட்டும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன், வேறு எதுவும் சேர்க்கலை. சாம்பார் பொடி மட்டும் நல்லா 2 ஸ்பூன். நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். தேங்காய் பூ. கீரையை மட்டும் தாளித்து ஊற்றும் போது சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம்னா, ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி. தாளித்து ஊற்றிட்டு கீரை போடும்போது உங்கள்கிட்ட நான் காமிப்பேன். அரிசி, காயெல்லாம் நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடுது. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டு ஜீரகத்தை பொரிச்சு போட போகிறேன். கால் டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஆனால் கொஞ்சம் தழைய தான் சாதம் இருக்கணும். ஏன்னா
சூடு ஆறிச்சுன்னா ரொம்ப எரிக்கிறோம். கொஞ்சம் தடைய வச்சோம்னா சூடு ஆறினோன்னு சரியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டைட்டாக இறுக்கமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிப்புக்கு. கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கீரையும் அப்படியே போட்டு விட்டாங்க. வெங்காயம், நல்ல வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அப்புறம் நல்லா வாசமாக இருக்கும். சாதம் வந்துட்டு நான் 2 தூளுப்பு கடைசியில் சேர்த்துக்கிட்டேன். எப்போதும் சொன்ன மாதிரி 2 தூளுப்பு சேர்த்துட்டேன். அப்படியே மூடி வச்சு 10 நிமிஷம். இதில் லைட்டாக தண்ணி, அந்த பாத்திரத்துக்கு தண்ணி. இது வெந்நி தான், அப்படியே ஊற்றும் போது வெந்நி. அவ்வளோதான். அப்படி மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அப்படியே நெய்யை ஊற்றி மூடி வச்சோம்னா சுவையான நெல்லை ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு ரெடி. 10 நிமிஷம் கழித்து நான் இதை காமிக்கிறேன் திறந்துட்டு. இப்போ நெல்லை ஸ்பெஷல் சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி. இன்றைக்கி ரெசிபி என்னென்னா கூட்டாஞ்சோறு, வாழைக்காய் புட்டு, நெல்லிக்காய் ஊறுகாய், அப்பளம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.